சாப்டர் 5 பார்க்க போகிறோம். இண்டஸ்ட்ரீஸ் செகண்டரி ஆக்டிவிட்டீஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எல்லாமே என்னென்னா இண்டஸ்ட்ரீஸில் தான் நடக்கும். இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணுறனால அந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ அதோட வேல்யூஸ் வந்து கூடுது. இப்போ பல்ப்ஸ் வந்து பேப்பராக கன்வெர்ட் ஆகுது, பேப்பர் வந்து நோட் புக்காக கன்வெர்ட் ஆகுது. இது வந்து என்னென்னா இந்த ஸ்டேஜை வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். பேப்பர் வந்து பல்ப்பில் இருந்து மேட் பண்ணுறோம், கிளாத் வந்து காட்டனில் இருந்து மேட் பண்ணுறோம். இப்போ வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்போது அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து மோர் வேல்யூ அண்டு யூட்டிலிட்டி இருக்கும். ரா மெட்டீரியல்ஸை விட ஒரு காட்டனை விட ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து வேல்யூ அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்னென்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் தான் நடக்குது. இப்போ அங்கே வந்து இண்டஸ்ட்ரீஸில் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் குட், எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் மினரல்ஸ், ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சர்வீஸ். இப்போ அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், கோல் மைனிங் இண்டஸ்ட்ரீஸ், டூரிசம் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது. இப்போ கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம பேசிஸ் ரா மெட்டீரியல் வச்சு சைஸ் அண்ட் ஓனர்ஷிப் வச்சு நம்ம வந்து பிரிக்கிறோம். ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பிரிக்கிறோம். இப்போ ஆக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், மரைன் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ், ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். இப்போ ஆக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ்னால் ரா மெட்டீரியல் வந்து அக்ரிகல்ச்சரல் பிளான்ட் அண்ட் அனிமல் ப்ராடக்ட்ஸ் தான் ரா மெட்டீரியலாக இருக்கும். அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸில் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் ப்ராடக்ட்ஸ் தான் ரா மெட்டீரியல்ஸாக இருக்கும். ஃபுட் ப்ராசஸிங், வெஜிடபிள் ஆயில், காட்டன், டெக்ஸ்டைல், டைரி ப்ராடக்ட்ஸ், லெதர் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் என்னென்னா ஓர்ஸை வந்து மினரல் ஓர்ஸை வந்து ரா மெட்டீரியல்ஸாக வச்சுருக்கிறது தான் மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். இந்த இண்டஸ்ட்ரீஸ் என்னென்னா மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ரா மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருந்து வர்ற ப்ராடக்ட் வந்து மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரா மெட்டீரியலாக இருக்குது. இப்போ அயன் ஓரில் இருந்து பிரிக்கிறாங்க, அது வந்து மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். இந்த அயனை வந்து மிஷினரி, பில்டிங் மெட்டீரியல்ஸ், ரயில்வே கோச்சஸ் இதை செய்கிறதுக்கெல்லாம் அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இவங்க தயாரித்த ப்ராடக்ட் அயன் வந்து அங்கே வந்து ரா மெட்டீரியலாக வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு மரைன் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் ஓஷன் அண்ட் சீ ப்ராடக்ட்ஸை தான் என்னென்னா ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் மரைன் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். ஃபுட் மேனுஃபேக்சரிங், ஃபிஷ் ஆயில் இதெல்லாம் மரைன் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். இப்போ ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் என்னென்னா ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபாரஸ்ட் ப்ராடக்டை வந்து ரா மெட்டீரியலாக வச்சுருக்கிறது தான் ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். இப்போ ஃபாரஸ்ட் வந்து என்னென்னா பல்ப் அண்டு பேப்பர், பார்மஸ்டிக்கல், ஃபர்னிச்சர்ஸ் அண்டு பில்டிங்ஸ். இங்கே வந்து என்னென்னா இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சைஸை வச்சு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். இப்போ காட்டேஜ் அண்ட் ஹவுஸ்ஹோல்டு இண்டஸ்ட்ரீஸ், இப்போ குடிசை தொழில் இதெல்லாம் வீட்டில் வச்சு செய்வாங்கள்ல, இதெல்லாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். பேஸ்கட் வீவிங், பாட்டரி, ஹேண்ட்கிராஃப்ட்ஸ் இதெல்லாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் வரும். இங்கே வந்து நம்ம என்னென்னா லெஸ் கேபிட்டல் தான் யூஸ் பண்ணணும். நிறையா நம்ம அமௌண்ட் போட தேவையில்லை, நிறையா மிஷினரிஸ் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை, வெல் டெவலப்டு டெக்னாலஜிஸ் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு கேபிட்டல் வந்து ஹையராக இருக்கும். டெக்னாலஜிஸ் வந்து நம்ம வந்து லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் சுப்பீரியர் டெக்னாலஜியாக யூஸ் பண்ணணும். சில்க் வீவிங், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ், ஹெவி மிஷினரிஸ்லாம் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட்டு ஓனர்ஷிப்பை பொறுத்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வச்சுருக்காங்களா இல்லை கம்பெனி ஆகி வச்சுருக்காங்களா இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ கிளாஸிஃபை பண்ணுறோம் இண்டஸ்ட்ரீஸை. ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ், பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ், கோஆப்ரேட்டிவ்ஸ், ஜாயிண்ட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ், கோஆப்ரேட்டிவ் செக்டார் பார்க்குறோம் டைப்ஸு. இப்போ ப்ரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ்னால் ஒரு இண்டிவிஜுவல்ஸை இல்லாட்டி குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஓன் பண்ணிட்டு வருவாங்க. இதுதான் ப்ரைவேட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ். பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்னென்னா
யாராச்சும் என்னென்னா ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ஆள் வச்சுருப்பாங்க, இல்லாட்டி பப்ளிக்காக கம்பைன் ஆகி வச்சுருப்பாங்க. அதுதான் பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ். பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ஓன் பண்ணிட்டு வருவாங்க, ஓன்டு அண்ட் ஆப்ரேட்டட் பை கவர்மெண்ட். ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இண்டிவிஜுவல்ஸ் வச்சுருப்பாங்க, இல்லாட்டி குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், இது வந்து பப்ளிக் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஜாயிண்ட் செக்டார்னால் என்னென்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்னென்னா ஓன் பண்ணிவிட்டு ஆப்ரேட் பண்ணிட்டு வருவாங்க, இண்டிவிஜுவல்ஸ் ஆர் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஓன் பண்ணிட்டு வருவாங்க. அதுதான் ஜாயிண்ட் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ். எக்ஸாம்பிள் வந்து மாருதி உத்யாக் லிமிடெட், இது வந்து ஜாயிண்ட் செக்டார் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட்டு கோஆப்ரேட்டிவ் செக்டார் வந்து என்னென்னா ஓனடு அண்ட் ஆப்ரேட்டட் பை எ ப்ரொடியூசர். இப்போ வந்து ப்ரொடியூசர் சப்ளையர் தான் அதை ஓன் பண்ணிட்டு வருவாங்க, அவங்களால தான் அது வந்து ப்ராசஸே நடக்கும், அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ரா மெட்டீரியல்ஸ்னால. அது வந்து என்னென்னா கோஆப்ரேட்டிவ் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ். ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் அண்டு சுதா டைரி, இதெல்லாம் கோஆப்ரேட்டிவ் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் லொக்கேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து லொக்கேட் பண்ண போகிறோன்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னா, லேண்டு, ரா மெட்டீரியல், வாட்டர், லேபர், பவர், கேபிட்டல், டிரான்ஸ்போர்ட் அண்டு மார்க்கெட். இது எல்லாமே, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியதாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா டிரான்ஸ்போர்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்னென்னா ரொம்ப இன்சென்டிவ்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால பேக்வேர்டு ஏரியாஸில் வந்து லொக்கேட் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியலைசேஷன் டெவலப் ஆகிறனால அங்கே இருக்க டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸும் வந்து டெவலப் ஆகுது. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம். இப்போ இண்டஸ்ட்ரியல் சிஸ்டமில் என்ன இருக்கும்னா, இன்புட் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் இன்புட்ஸ் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் சிஸ்டமில் வந்து இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். ஒரு இன்புட் நம்ம கொடுப்போம், இப்போ ரா மெட்டீரியல், அது வந்து ப்ராசஸ் மேனுஃபேக்சர் ஆகி அவுட்புட் வந்து நம்மளுக்கு ஒரு மெட்டீரியல்ஸாக ப்ராடக்டாக வந்து கிடைக்கும். இப்போ இன்புட் என்னென்னா ரா மெட்டீரியல், லேபர், காஸ்ட் ஆஃப் லேண்ட், டிரான்ஸ்போர்ட், பவர் அண்டு அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதில் வந்து என்னென்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூட் ஆகுது. ரா மெட்டீரியல் வந்து என்னென்னா ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸாக கன்வெர்ட் ஆகுது இங்கே ப்ராசஸில். அவுட்புட் வந்து எண்ட் ப்ராடக்ட், நம்ம அதில் ஏர்ன் பண்ணுற இன்கம் தான் நம்மளுக்கு அவுட்புட். இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தோன்னா, இப்போ இன்புட் என்னென்னா காட்டன், ஹியூமன் லேபர், ஃபேக்ட்ரி அண்டு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட். ப்ராசஸ் அங்கே என்ன நடக்குது, கைனிங், ஸ்பின்னிங், வீவிங், டையிங் அண்டு பிரிண்டிங் நடக்குது. அவுட்புட் வந்து ஷர்ட் கிடைக்குது. இண்டஸ்ட்ரியல் ரீஜியன். இப்போ இண்டஸ்ட்ரியல் ரீஜியன் வந்து என்னென்னா டெவலப் ஆகுது, அதுக்கு பக்கத்தில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வருது, அவங்க வந்து அவங்களோட பெனிஃபிட்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ மேஜர் இண்டஸ்ட்ரியல் ரீஜியன் வந்து வேர்ல்டில் வந்து ஈஸ்டர்ன் நார்த் அமெரிக்கா, வெஸ்டர்ன் சென்ட்ரல் யூரோப், ஈஸ்டர்ன் யூரோப் அண்டு ஈஸ்ட் ஏஷியா. மேஜர் இண்டஸ்ட்ரியல் ரீஜியன்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா, டெம்பரேட் ஏரியாஸ் நியர் சீபோர்ட்ஸ், எஸ்பெஷலி நியர் கோல்ஃபீல்ட்ஸ் கிட்டலாம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்குது. இந்தியாவில் எங்கெங்கே இண்டஸ்ட்ரியல் ரீஜியன்னு பார்த்தோன்னா, மும்பை பூனே கிளஸ்டர், பெங்களூர் தமிழ்நாடு ரீஜியன், ஹூக்ளி அகமதாபாத் பரோடா ரீஜியன், சோட்டா நாக்பூர் இண்டஸ்ட்ரியல் பெல்ட், விசாகப்பட்டினம் குண்டூர் பெல்ட், குர்கான் டெல்லி மீரூட் ரீஜியன், கோலம் திருவனந்தபுரம் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர். இதெல்லாம் என்னென்னா இண்டஸ்ட்ரியல் ரீஜன், இந்தியாவில் இருக்க இண்டஸ்ட்ரியல் ரீஜன். இப்போ இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர்ஸ், இண்டஸ்ட்ரியலில் வந்து ஏதாச்சும் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குமா அப்படின்னு பார்த்தா நடக்கும். என்னென்னா டெக்னிக்கல் ஃபெயிலியர், இல்லாட்டி அங்கே இருக்க ஹசார்டஸ் மெட்டீரியலை வந்து ஹேண்டில் பண்ணும்போது என்னென்னா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்கும். இப்போ ஒர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் எப்போ நடந்துச்சுன்னா, போபாலில் December 3, 1984 நடந்துச்சு. இது என்னென்னா ஹைலி பாய்சனஸ் மெத்தில் ஐசோசைனேட் வந்து எம்ஐசி வந்து ஹைட்ரஜன் சைனேட் நெக்ஸ்ட்டு அதர் ரியாக்ஷன் ப்ராடக்ட்ஸோட லீக் ஆகுது. பெஸ்டிசைட்ஸ் ஃபேக்ட்ரி ஆஃப் யூனியன் கார்பைட்டில் இருந்து என்னென்னா எல்லாமே லீக் ஆகுது. லீக் ஆகிறனால, அந்த ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ் லீக் ஆகிறனால 3519 பீப்புள் டை ஆகிட்டாங்க. தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் அவங்க வந்து இன்ஷூர் ஆகிட்டாங்க. பிளைண்ட்னஸ், இம்யூன் சிஸ்டம் வந்து என்னெல்லாம் இம்பேர் ஆயிடுச்சு, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிஸார்டர்ஸ்லாம் வந்திருக்கு.
நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா December 23 அதை இன்னொரு ஆக்சிடென்ட் பார்த்தோன்னா டிசாஸ்டர் பார்த்தோன்னா 23 December 2005 கேஸ் வந்து எங்கன்னா சைனாவில் வந்து ப்ளோ அவுட் ஆயிடுச்சு. வந்து கேஸ் வந்து ஹசார்டஸ் கேஸ் வந்து வெளியே வந்தனால 243 பீப்புள்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. 9000 வந்து இன்ஷூர் ஆகிட்டாங்க. 64,000 வந்து எவாக்குவேட்டட் ஆகிட்டாங்க. அப்போ வந்து மெனி பீப்புள்ஸ் வந்து டை ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களால அந்த எக்ஸ்ப்ளோஷன்ஸ்லேருந்து அந்த கேஸ் லீக் ஆனதுலேருந்து அவங்களால தப்பிச்சு போக முடியலை. அவங்க தப்பிச்சு எஸ்கேப் ஆகும்போதே அவங்களுக்கு கண்ணெரிச்சல் இந்த மாதிரியெல்லாம் வந்தனால அவங்களால தப்பிச்சு போக முடியாதனால நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போ இந்த ரிஸ்கெல்லாம் எப்படி ரிடக்ஷன் பண்ணுறன்ற மெஷர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாஸ்லேருந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து தள்ளி இருக்கணும். அப்புறம் வந்து பீப்புள் வந்து அந்த இடத்துல இருக்கிறவங்க அந்த டாக்ஸிக் ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து அங்கே ஸ்டோரேஜாக இருக்குன்னு அதை பற்றி அவேராக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபயர் வார்னிங் ஃபைட் சிஸ்டம் வந்து அங்கே வந்து இருக்கணும் இண்டஸ்ட்ரியில். நெக்ஸ்ட்டு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை லிமிட்டடாக தான் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும் இண்டஸ்ட்ரியில். பொல்யூஷன் டிஸ்பர்ஷன் குவாலிட்டி வந்து இண்டஸ்ட்ரியில் இம்ப்ரூவ் ஆகி இருக்கணும். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மேஜர் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ வேர்ல்டு மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி. இப்போ அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிலாம் ஓல்டு இண்டஸ்ட்ரீஸ். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் எமர்ஜிங் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ எமர்ஜிங் இண்டஸ்ட்ரீஸை வந்து சன்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்கிறோம். இதில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, வெல்னஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் நாலேஜ் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது. நெக்ஸ்ட்டு எங்கெங்கே அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து லொக்கேட்டட் ஆகிருக்குன்னா ஜெர்மனி, USA, சைனா, ஜப்பான் அண்டு ரஷ்யா. இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்தியா, ஹாங்காங், சவுத் கொரியா, ஜப்பான் அண்டு தைவானில் இருக்குது. மேஜர் ஹப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஐடி ஃபீல்டு வந்து எங்கே இருக்குன்னா சிலிகான் வேலி ஆஃப் சென்ட்ரல் கலிஃபோர்னியா, பெங்களூர் ரீஜியன் ஆஃப் இந்தியா. இங்கெல்லாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி ஃபீல்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸில் இன்புட், ப்ராசஸ் அண்ட் அவுட்புட்ஸ் எல்லா இண்டஸ்ட்ரீஸ் மாதிரியே இருக்கும். இப்போ வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபீடர் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம். அயர்ன் வந்து இங்கே மேக் பண்ணுற ப்ராடக்ட் இவங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து அயர்ன் கிடைக்கும். அந்த அயர்ன் வந்து மற்ற மிஷினரி செய்கிற இண்டஸ்ட்ரீஸ்க்கெலாம் இதுதான் ரா மெட்டீரியல். அயர்ன் தான் ரா மெட்டீரியல். ஒரு மிஷின் செய்கிறாங்கன்னா அயர்ன் வந்து அவங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல். அதனால் இது என்ன சொல்கிறோம்னா ஃபீடர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து இதுக்கு வந்து என்னென்னா ரா மெட்டீரியல் வந்து அயர்ன் ஓர், கோல், லைம்ஸ்டோன். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு லேபர், கேபிட்டல், சைட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வேணும். ப்ராசஸ் வந்து என்னென்னா அயர்ன் ஓரை வந்து ஸ்டீலாக கன்வெர்ட் பண்ணுறோம். இங்கே வந்து என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா ஸ்ம்லட்டிங் ப்ராசஸ். பிளாஸ்ட் ஃபர்னான்ஸில் ஸ்ம்லட்டிங் ப்ராசஸ் நடக்குது. அப்போ வந்து அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டீல் வந்து கிடைக்குது. இப்போ ஸ்ம்லட்டிங் ப்ராசஸ்னால் என்னென்னா மெட்டலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓர்லேருந்து அயர்ன் ஓர்லேருந்து அயனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். என்னென்னா ஹீட்டிங் மூலமாக பியாண்ட் மெல்ட்டிங் பாயிண்ட்டுக்கிட்ட வச்சு மெல்ட்டிங் பாயிண்ட் அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணி நம்ம அயர்ன் ஓரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அதுதான் ஸ்ம்லட்டிங் ப்ராசஸ். இப்போது ஸ்டீல் வந்து டஃப் அண்ட் ஈஸியாக வந்து நம்ம அதை வந்து கட் பண்ண முடியும். நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அப்போ வந்து அந்த ஷேப்பில் மாற்றிக்க முடியும். இப்போ அலாய் ஆஃப் ஸ்டீல்னால் அதில் வந்து சில எலமெண்ட்ஸை அதர் மெட்டல்ஸை வந்து ஆட் பண்ணுறோம். அலுமினியம், நிக்கல், காப்பரை ஆட் பண்ணும்போது அலாய் ஆஃப் ஸ்டீலுக்கு வந்து ஹார்ட்னஸ் வந்து அன்யூஷுவல், எப்பயும் இருக்கிறத விட அதிக ஹார்ட்னஸ், டஃப்னஸ் அண்ட் எபிலிட்டி டு ரெசிஸ்ட் ரஸ்ட். ரொம்ப துருப்பிடிக்காமல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து மேக் பண்ணுறோம். அதில் அலாய் மற்ற மெட்டல்ஸை நம்ம வந்து கலக்கும்போது இப்போ 8 tons ஆஃப் கோல். இப்போ ஸ்டீல் மேனுஃபேக்சருக்கு 8 tons ஆஃப் கோல், 4 tons ஆஃப் அயர்ன் ஓர், 1 ton ஆஃப் லைம்ஸ்டோன் வேணும். 1 ton ஸ்டீலுக்கு 1 ton லைம்ஸ்டோன், 4 ton அயர்ன் ஓர், 8 ton ஆஃப் கோல்ஸ் வந்து தேவை. ஸ்டீலை என்ன சொல்கிறோம்னா பேக் போன் ஆஃப் மாடர்ன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டீலை வச்சு தான் நம்ம எல்லாமே டூல்ஸ், மிஷின்ஸ்லாம் மேக் பண்ண முடியும்.
எல்லாமே நம்ம வந்து மிஷினரி மற்ற ப்ராடக்ட்ஸை செய்யுதுன்னா இப்போ காட்டன் ஒரு ஷர்ட் வியூ பண்ணுறான்னா அந்த மிஷினும் நம்மளுக்கு ஸ்டீலில் தான் வேணும். அப்போ டூல்ஸ் அண்ட் மிஷினரிஸ் கூட மெட்டல்ஸ்னால தான் ஆனது. ஷிப், ட்ரெயின்ஸ், ட்ரக்ஸ், ஆட்டோஸ் இதெல்லாமே லார்ஜ்லி ஸ்டீலால் ஆனது. நெக்ஸ்ட்டு சேஃப்டி பின் அண்டு நீடில்ஸ் கூட ஸ்டீலால் தான் ஆனது. ஆயில் வந்து ட்ரில் பண்ணி எடுக்கிறோம்ல அதுவும் ஸ்டீல் மிஷினரிஸ். ஆயில் வெல்ஸ்லேருந்து ஆயிலை வந்து ட்ரில் பண்ணி எடுக்கிறோம், அதுவும் ஸ்டீல் மிஷினரிஸ் தான். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டீல் பைப்லைன் மூலமாக தான் அந்த ஆயிலை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். மினரல்ஸை வந்து ஸ்டீல் எக்யூப்மெண்ட் வச்சு தான் மைன் பண்ணி எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபார்ம் மிஷின்ஸும் ஸ்டீல் தான். லார்ஜ் பில்டிங்கில் ஸ்டீல் ஃப்ரேம் ஒர்க் தான் பண்ணியிருக்கு. அப்போ எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு ஸ்டீல் வந்து தேவைப்படுது. 1800 ADக்கு முன்னாடி அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து என்னென்னா ரா மெட்டீரியல், பவர் சப்ளை, ரன்னிங் மோட்டார் சப்ளை எல்லாமே ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து வந்து லொக்கேஷன் ஃபார் த இண்டஸ்ட்ரி வந்து எங்கன்னா கோல் ஃபீல்ட்ஸ் க்ளோஸ் டு கேனல்ஸ் அண்ட் ரயில்வேஸ் பக்கத்தில் லொக்கேட் பண்ண ஆரம்பித்தாங்க. 1915க்கு அப்புறம் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃப்ளாட்லேண்ட் ஏரியா, சீ போர்ட்ஸுக்கு பக்கத்தில் லொக்கேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம ஸ்டீல் ஒர்க்ஸ் வந்து லார்ஜராக இருக்குது. அப்போ அயர்ன் ஓர் வந்து இம்போர்ட் பண்ணுறோம், சீ மூலமாக தான் கொண்டாட முடியும். அதனால சீ போர்ட்ஸுக்கு பக்கத்தில் வந்து இண்டஸ்ட்ரி வந்து லொக்கேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவில் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் ஆகுது. அப்போ வந்து இந்தியாவில் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆகுது. இங்கே ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்குது. சீப் லேபர், டிரான்ஸ்போர்ட் அண்டு மார்க்கெட் எல்லாமே ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டீல் ப்ரொடியூசிங் சென்டர் என்னென்னா பிலாய், துர்காப்பூர், பான்பூர், ஜேம்ஷித்பூர், ரவுர்கெலா, பொகாரோ இதெல்லாம் என்னென்னா 4 ஸ்டேட்ஸுக்குள்ளே இந்த ரீஜியன்லாம் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இருக்க இந்த பிளேஸ்லாம் 4 ரீஜியனுக்குள்ளே வந்துடுது. 4 ஸ்டேட்ஸ்குள்ளே வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், ஒடிஷா, சத்தீஸ்கர்க்குள்ளே வந்துடுது. இங்கே வந்து பத்ரவதி அண்டு விஜயநகர் வந்து கர்நாடகா, விசாகப்பட்டினம் இன் ஆந்திர பிரதேஷ், சேலம் இன் தமிழ்நாடு. இவங்க வந்து அவங்கக்கிட்ட இருக்க லோக்கல் ரிசோர்ஸஸை வச்சு ஸ்டீல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஜேம்ஷித்பூர் பார்க்க போகிறோம். 1947 ஒரே ஒரு அயர்ன் அண்ட் ஸ்டீல் பிளான்ட்டு தான் நம்மளோட கண்ட்ரியில் இருந்துச்சு. டாடா அயர்ன் ஸ்டீல் கம்பெனி லிமிடெட், டிஸ்கோ. இவங்க வந்து ப்ரைவேட்லி ஓனடு ஒருத்தவங்க சொந்தமாக வச்சுருந்தாங்க. இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் கவர்மெண்ட் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் பிளான்ட்டை இனிஷியேட் பண்ணணும்னு ஃபர்தர் ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க. டிஸ்கோ வந்து 1907 வந்து சாக்ஷியில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே வந்து ரிவர் வந்து சுபர்ணரேகா ரிவர், கார்கை இந்த ரிவர் வந்து இருக்கனால அவங்களுக்கு வந்து வாட்டர் சப்ளை ஃபெசிலிட்டிஸ் வந்து ஈஸியாக இருந்துச்சு. சாக்ஷியை தான் நெக்ஸ்ட்டு ஜேம்ஷித்பூர்னு நேம் மாற்றினாங்க. இங்கே வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி வந்து இருந்தது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே வந்து இருந்தனால 32 கிலோமீட்டரில் தான் பெங்கால் நாக்பூர் ரயில்வே லைன் இருக்குது. இப்போ சாக்ஷியில் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் பிளான்ட் இருக்குது. இங்கே ஏன் இருக்குன்னா 32 கிலோமீட்டர்லேயே பெங்கால் அண்டு ரயில்வே லைன் இருக்குது. அதனால் நம்மளால் ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். அயர்ன் ஓர், கோல், மேங்கனஸ் டெபாசிட் அஸ் வெல் அஸ் கொல்கத்தா லார்ஜ் மார்க்கெட். கொல்கட்டாவில் வந்து மார்க்கெட் இருக்குது, அதனால நம்ம மார்க்கெட்டுக்கு ஈஸியாக கொண்டு போயிடலாம். அயர்ன் ஓர், கோல், மேங்கனஸ் டெபாசிட்ஸும் நம்மளுக்கு அங்கே இருக்க இடத்துலையே கிடச்சிது. நெக்ஸ்ட்டு டிஸ்கோ வந்து கோல் ஃப்ரம் ஜாரியா கோல்ட் ஃபீல்ட்ஸ்லேயும் அயர்ன், லைம்ஸ்டோன், டோலமைட், மேங்கனஸ் ஒடிஷா அண்டு சத்தீஸ்கரில் இருந்து கிடச்சிச்சு. கார்கை, சுபர்ணரேகா ரிவர்ஸில் இருந்து நம்மளுக்கு சஃபிஷியன்ட் வாட்டர் சப்ளை கிடச்சிச்சு. அந்த கவர்மெண்ட் வந்து என்னென்னா நெக்ஸ்ட்டு வந்து நிறைய கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனியில் வந்து டெவலப்மெண்ட்டுக்காண்டி நிறைய அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜேம்ஷித்பூரில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இந்த அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் ஆச்சு. அங்கே வந்து கெமிக்கல்ஸ், லோக்கோமேட்டிவ் பார்ட்ஸ், அக்ரிகல்ச்சரல் எக்யூப்மெண்ட், மிஷினரி, டின் பிளேட், கேபிள் அண்ட் ஒயர்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அயர்ன் அண்ட் ஸ்டீல் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் ஆனதுனால இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு வந்து இந்தியாவில் வந்து அதிகமாகிக்கிட்டே வந்துச்சு. எல்லா செக்டர்ஸுமே அயர்ன் அண்ட் ஸ்டீல் ப்ராடக்டை தான் பேசிக்காக வச்சுருக்காங்க. அப்போ வந்து இந்தியன் அயர்ன் அண்ட் ஸ்டீல் வந்து
இந்தியன் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸில் லார்ஜ் இன்டகிரேட்டட் ஸ்டீல் பார்ட்ஸ் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பிட்ஸ்பர்க். இது வந்து எங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்குது. இங்கே வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சு. இங்கே இவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, அவங்களுக்கு ரா மெட்டீரியல் லோக்கலாகவே கோல் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அயன் ஓர் வந்து அயன் மைன்ஸு மைனிஷோட்டா அப்படின்ற இடத்துலேருந்து கிடச்சிச்சு. 1500 கிலோமீட்டர் பிட்ஸ்பர்க்லேருந்து அங்கே வந்து 1500 கிலோமீட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு வேர்ல்டு பெஸ்ட் ரூட் ஷிப்பிங் வந்து இருந்துச்சு. பிட்வீன் மைன்ஸ் அண்ட் பிட்ஸ்பர்க்கு நடுவில் வேர்ல்டு பெஸ்ட்டு ஷிப்பிங் ரூட்ஸ் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெயின் வந்து ஓர்ஸை வந்து கேரி பண்ணுச்சு. கிரேட் லேக்ஸ்லேருந்து பிட்ஸ்பர்க்ஸ் வரைக்கும் அயன் ஓரை வந்து ட்ரெயின்லேருந்து கேரி பண்ணி கொண்டுட்டு வந்தாங்க. இப்போ ஓஹியோ, மோனோகாஹிலா, ஆனிஹெனி இந்த ரிவர்ஸ்லாம் இருந்தனால அவங்களுக்கு வந்து அடிக்குவேட் வாட்டர் சப்ளை இருந்துச்சு. இப்போ நிறையா லார்ஜ் ஸ்டீல் மில்ஸ் வந்து பிட்ஸ்பர்க்கில் இருக்குது. இது வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து அடிக்குவேட்டான வாட்டர்ஸ் வந்து ஆலிஹெனி அப்புறம் நெக்ஸ்ட் ஓல்கிலோ ரிவர்ஸில் இருந்து கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டீலை வந்து அவங்க வந்து லேண்ட் அண்டு வாட்டர் ரூட்ஸ் மூலமாக சப்ளை பண்ணுறாங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. பிட்ஸ்பர்க்ஸில் வந்து நிறையா ஃபேக்ட்ரிஸ் இருக்குது ஸ்டீல்ஸ் மில்ஸை தவிர. அவங்க வந்து ஸ்டீலை வந்து ரா மெட்டீரியல்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ரோடு எக்யூப்மெண்ட், ஹெவி மிஷினரி, ரயில்ஸ் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ டெக்ஸ்டைல்ன்ற வேர்ட் டெரிவ்டு ஃப்ரம் அ லாட்டின் வேர்ட் டெக்ஸ்சரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வீவ் அப்படின்னு அர்த்தம். இப்போ யானில் இருந்து கிளாத்தை வீவ் பண்ணுறது ஆன்சியன்ட் ஆர்ட். இவங்க வந்து என்னென்னா காட்டன், வூல், சில்க், ஜூட், ஃப்ளாக்ஸ் இதெல்லாம் காட்டன் மேக் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ரா மெட்டீரியலை வச்சு பிரிக்கிறாங்க. ஃபைபர் வந்து ரா மெட்டீரியல் தான். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ஃபைபர் தான் ரா மெட்டீரியல். அந்த ஃபைபர் வந்து நேச்சுரல் ஆர் மேன்மேட் ஃபைபர்ஸாக இருக்கலாம். நேச்சுரல் ஃபைபர்ஸ் என்னென்னா வூல், சில்க், காட்டன், லைனின் அண்டு ஜூட். மேன்மேட் ஃபைபர்ஸ் வந்து நைலான், பாலிஸ்டர், ஆக்ரிலிக் அண்டு ராயன் எல்லாம் மேன்மேட் ஃபைபர்ஸ். நெக்ஸ்ட்டு காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான் ஓல்டஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் வேர்ல்டில். நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 18th சென்ச்சுரிஸில் நடந்தனால காட்டன் கிளாத் வந்து என்னென்னா ஹேண்ட் ஸ்பின்னிங் டெக்னிக்ஸ் அண்ட் லூம்ஸ் வந்து இருந்துச்சு. 18th சென்ச்சுரிக்கு அப்புறம் பவர் லூம்ஸ் எலக்ட்ரிக்கில் வந்து வந்துருச்சு. இதனால் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரிட்டனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வேர்ல்டில் இருக்க மற்ற பார்ட்ஸ் ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ வந்து இந்தியா, சைனா, ஜப்பான், யூஎஸ்ஏ வந்து ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ், இம்பார்ட்டன்ட் ப்ரொடியூசர். இப்போலாம் இந்தியா, சைனா, ஜப்பான் அண்ட் யூஎஸ்ஏ வந்து காட்டன் டெக்ஸ்டைல் வந்து நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து க்ளாரியஸ் ட்ரெடிஷ்னல் ப்ரொடியூசிங் எக்ஸலண்ட் குவாலிட்டி காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் வந்து இருக்குது. ட்ரெடிஷ்னலாக ப்ரொடியூஸ் பண்ணுற காட்டன் டெக்ஸ்டைல் வந்து இந்தியாவில் இருக்குது. பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடியே இந்தியாவில் இருக்க ஹேண்ட் ஸ்பன் அண்ட் ஹேண்ட் வூவன் கிளாத் வந்து ஆல்ரெடி வேர்ல்டு வைடாகவே ஃபேமஸாக தான் இருந்துச்சு. முஸ்கின் ஆஃப் தக்கா, சைன்சீன்ஸ் ஆஃப் மசூலிப்பட்டினம், கேலிகோஸ் ஆஃப் காலிக்கட், கோல்டு ப்ராட் காட்டன் ஆஃப் பர்ஹன்பூர், ஷூரட் அண்டு வடகோரா. இது வந்து வேர்ல்டு வைடு குவாலிட்டி. இதெல்லாம் அப்பயே நல்லா குவாலிட்டியாக இருந்து வேர்ல்டு வைடாக வாங்கினாங்க. இது வந்து என்னென்னா ஹேண்ட் ப்ரொடக்ஷன்னால எக்ஸ்பென்சிவ் அண்டு டைம் கன்சூமிங். டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கிறோம். இப்போ ட்ரெடிஷ்னல் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ நியூ டெக்ஸ்டைல் மில்ஸ் வந்து வெஸ்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது வந்து என்னென்னா ரொம்ப குட் குவாலிட்டியாகவும் இருக்குது, சீப்பாகவும் இருக்குது. மிஷினை வச்சு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஆனால் ட்ரெடிஷ்னல் காட்டன் டெக்ஸ்டைலை அது எந்த ஒரு காம்படிஷனுமே ஃபேஸ் பண்ணலை. இப்போ ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் மிஷின் டெக்ஸ்டைல் வந்து எங்கே வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1854. ஃபஸ்ட்டு இந்தியன் டெக்ஸ்டைல் மில் வந்து எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா ஃப்ரோஸ்ட் க்ளோஸ்டர் நியர் கொல்கட்டா 1818. ஆனால் இது வந்து என்னென்னா க்ளோஸ் ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து. ஆனால் சக்ஸஸ்ஃபுல் ஆனது வந்து பாம்பேயில் தான், மும்பையில் தான் 1854. அப்போ வந்து இங்கே என்னென்னா கிளைமேட் வந்து வார்ம், மாய்ஸ்ட் அண்டு இருக்கனால இவங்க வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஸ்பின்னிங்க்கு ப்ராசஸ்க்கு, ஸ்பின்னிங் அண்டு வீவிங்க்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு. இவங்க வந்து மிஷினரிஸை வந்து இம்போர்ட் பண்ணாங்க. ரா மெட்டீரியல்ஸ் கிடச்சிச்சு. ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து
இருந்தனால ஈஸியாக இண்டஸ்ட்ரியை வந்து இந்த ரீஜியனில் நம்மளால் டெவலப் பண்ண முடிஞ்சுச்சு. இனிஷியலி இண்டஸ்ட்ரி வந்து எப்படி எங்கெங்கே டெவலப் ஆச்சுன்னா மகாராஷ்டிரா அண்ட் குஜராத்தில். இங்கே வந்து கிளைமேட் வந்து ஹியூமிட் கிளைமேட்டாக இருக்கனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இப்போ வந்து ஹியூமிட் கிளைமேட் இல்லாத இடத்துல கூட ஆர்டிஃபிஷியலாக அந்த மாதிரி உருவாக்கி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரா காட்டன் வந்து பியூராக இருக்கும், அதனால் ரா மெட்டீரியல் வந்து வெயிட் வந்து லாஸ் பண்ணாது. இண்டஸ்ட்ரீஸ் வந்து மற்ற பார்ட்ஸ்லேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. கோயம்புத்தூர், கான்பூர், சென்னை, அகமதாபாத், மும்பை, கொல்கத்தா, லூதியானா, புதுச்சேரி, பானிபட் இந்த இடத்துலையும் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறாங்க. அகமதாபாத் எங்கே இருக்குன்னா குஜராத் சபர்மதி ரிவர்ஸ் கிட்டே இருக்குது. இது வந்து 1859 வந்து இங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல் சிட்டி மும்பைக்கு அப்புறம். இதை வந்து மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. அகமதாபாத் வந்து காட்டன் க்ரோவிங் ஏரியா, அதனால நம்மளுக்கு ரா மெட்டீரியல் வந்து ஈஸியாக கிடைக்கிது. கிளைமேட் வந்து ஐடியலாக இருக்குது, எப்பயுமே ஹியூமிட்டாக இருக்குது. ஸ்பின்னிங் அண்டு வீவிங்க்கு ஃப்ளாட் லேண்டை எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியா வந்து ஸ்டேட் வந்து குஜராத், அதனால நம்மளுக்கு ஸ்கில்டு அண்டு செமி ஸ்கில்டு பர்சன்ஸ் வந்து ஈஸியாக கிடைச்சிட்றாங்க குஜராத் அண்டு மகாராஷ்டிராவில். நெக்ஸ்ட்டு வெல் டெவலப்டு ரோட்ஸ் அண்டு ரயில்வே நெட்ஒர்க்ஸ்னால ஈஸியாக நம்மளால் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுது. மும்பையில் வந்து என்னென்னா இம்போர்ட்டட் மிஷினரிஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டட் காட்டன் டெக்ஸ்டைல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. மும்பை போர்ட்ஸில் நம்ம இது பண்ண காட்டன் டெக்ஸ்டைலை எக்ஸ்போர்ட் பண்ணலாம், மிஷினரிஸ் நம்மளுக்கு தேவையான மிஷினரிஸ்லாம் இம்போர்ட் பண்ணலாம். அதனால மும்பைக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது மும்பை போர்ட் வந்து. இப்போ ரீசெண்ட் இயரில் அகமதாபாத் டெக்ஸ்டைல் வந்து சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா நிறையா மில்ஸ் வந்து க்ளோஸ் டவுன் பண்ணிட்டாங்க அங்கே. இப்போ வந்து கண்ட்ரீஸில் மற்ற இடத்துலலாம் டெக்ஸ்டைல்ஸ் மில்ஸ் டெவலப் ஆகுது. இங்கே வந்து என்னென்னா அகமதாபாத்தில் மிஷின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் வந்து அப்கிரேட் ஆகலை. நெக்ஸ்ட்டு ஒஷாகா எங்கே இருக்குன்னா ஜப்பானில் இருக்குது. இதை மான்செஸ்டர் ஆஃப் ஜப்பான்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன க்ரோத் ஆஃப் காட்டன் மில்ஸ் வந்து லேண்டு வந்து அவைலபிளாக இருக்குது. இதனால காட்டன் மில்ஸை வந்து ஈஸியாக நம்ம வந்து இங்கே லொக்கேட் பண்ணலாம். வார்ம் ஹியூமிட் கிளைமேட்னால ஸ்பின்னிங் அண்டு வீவிங்க்கு ஈஸியாக இருக்கும். யோடோ ரிவர் இருக்கனால வாட்டர் சப்ளை வந்து கிடைக்கிது. லேபர் வந்து ஈஸியாக அவைலபிள் ஆவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து போர்ட் வந்து பக்கத்தில் இருக்கனால இம்போர்ட் ஆஃப் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். டெக்ஸ்டைலை நம்ம ப்ராடக்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம், நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம், ரா மெட்டீரியல்ஸ். இப்போ ரா மெட்டீரியல்ஸ் இவங்க எங்கெங்கே இருந்து இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா காட்டனை ஈஜிப்ட், இந்தியா அண்டு சைனா, யூஎஸ்ஏல வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. இவங்களோட ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே குட் குவாலிட்டி அண்டு லோ ப்ரைஸில் இருக்குது. இப்போ ஒஷாகாவில் வந்து அதர் இண்டஸ்ட்ரீஸும் இருக்குது. என்னென்னா அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, ஷிப் பில்டிங், ஆட்டோமொபைல்ஸ், எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸ் அண்டு சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸும் இருக்குது. இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி ஃபீல்டு, ஐடி பற்றி பார்க்க போகிறோம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்னென்னா ஸ்டோரேஜ், ப்ராசஸிங் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், அதை ப்ராசஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். இது வந்து ஒரு குளோபல் வேர்ல்டு ஃபுல்லாமே இருக்குது. இங்கே வந்து என்னென்னா இதோட லொக்கேஷன் ஃபேக்டர்ஸ் என்னென்னா ரிசோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கணும், காஸ்ட் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். மேஜர் சென்டர் ஆஃப் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்து சிலிக்கான் வேலி, கலிஃபோர்னியா, பெங்களூர், இந்தியா. இதுதான் இம்பார்ட்டன்ட் ஐடி சென்டர்ஸ். நெக்ஸ்ட்டு பெங்களூர் வந்து டெக்கான் பிளாட்டியூஸில் இருக்குது. இதை வந்து என்ன சொல்கிறோம்னா சிலிக்கான் பிளாட்டியூ அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து மைல்டு கிளைமேட் தான் இருக்கும் இயர் ஃபுல்லாமே. நெக்ஸ்ட்டு சிலிக்கான் வேலி, இது வந்து சாண்டா கிளாரா வேலி, ராக்கி மவுண்டைன் ஆஃப் நார்த் அமெரிக்காவில் இருக்குது. இந்த சிலிக்கான் வேலி இந்த ஏரியா வந்து என்னென்னா டெம்பரேட் கிளைமேட் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லொக்கேஷனல் அட்வான்டேஜஸ் ஆஃப் சிலிக்கான் பிளாட்டியூ, பெங்களூர் அண்டு சிலிக்கான் வேலி, கலிஃபோர்னியா வந்து நம்ம நெக்ஸ்ட் பேஜில் பார்ப்போம். இங்கே வந்து இதை வந்து எமர்ஜிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஹப்ஸ் என்னென்னா இந்தியாவில் வந்து எந்தெந்த பிளேஸ்னால் மும்பை ஐடி ஃபீல்டு வந்து டெவலப் ஆகிற மற்ற மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் என்னென்னு பார்த்தோன்னா மும்பை, சென்னை, நியூ டெல்லி, ஹைதராபாத் இதெல்லாம்
டெவலப் ஆகிற சென்டர்ஸ். நெக்ஸ்ட் அதர் சிட்டிஸ் என்ன பார்த்தோன்னா குர்கான், புனே, திருவனந்தபுரம், கொச்சி, சத்தீஸ்கர் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சென்டர்ஸ் ஆஃப் ஐடி இண்டஸ்ட்ரீஸ். பெங்களூருக்கு எப்பயுமே யூனிக் அட்வான்டேஜஸ் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து மிடில் அண்டு டாப் மேனேஜ்மெண்ட் டேலண்டட் பீப்புள்ஸ் வந்து கிடைப்பாங்க. இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு அடுத்த சாப்டர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.